ஹலோ வணக்கம் பீடா, வெல்கம் டு தி ஷோ. ஐபிஎல் ரிட்டன்ஷன்ஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து எல்லா டீமுமே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வந்து குஜராத் டைட்டன்ஸ் பக்கம் வந்திருக்கோம். குஜராத் டைட்டன்ஸ் யாரை ட்ரேட் பண்ணியிருக்காங்க, ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து ட்ரேடட் அவுட் அண்ட் ரிலீஸ்டு ஷெஃபன் ரோதர்ஃபோர்ட கொடுத்துருக்காங்க மும்பை இந்தியன்ஸுக்கு. தஷுன் ஷனக்கா கொடுத்துருக்காங்க, வெளியே அனுப்பிச்சிருக்காங்க. ஜெராட் கூட்ஸே வெளியே அனுப்பிச்சிருக்காங்க. கரீம் ஜன்னத் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. குல்வன் கெஜ்ரோல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. மைப்பால் லொம்ரா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதுல ட்ரேடு வந்து உள்ள ரீடைன் பிளேயர்ஸ் வந்து அனுஜ் ராவத் ரீடைன்டு, கிளென் பிலிப்ஸ் ரீடைன்டு, குர்னூர் பிரார் ரீடைன்டு, இஷாந்த் சர்மா ரீடைன்டு, ஜெயந்த் யாதவ் ரீடைன்டு, ஜாஸ் பட்லர் ரீடைன்டு, காஹிசோ ரபாடா ரீடைன்டு, குமார் குஷாக்ரா ரீடைன்டு, மானவ் சூத்தர் ரீடைன்டு, முகமது சிராஜ் ரீடைன்டு, அர்ஷத் கான் ரீடைன்டு, நிஷாந்த் சிந்து ரீடைன்டு, பிரசீத் கிருஷ்ணா ரீடைன்டு, சாய் கிஷோர் ரீடைன்டு, தேவட்டியா ரீடைன்டு, ரஷீத் கான் ரீடைன்டு, சாய் சுதர்ஷன் ரீடைன்டு, ஷாருக் கான் ரீடைன்டு, சுப்மன் கில் ரீடைன்டு, வாஷிங்டன் சுந்தர் ரீடைன்டு. இதுல உங்களுக்கு இன்னும் 5 ஸ்லாட் தான் இருக்கு ஃபில் பண்றதுக்கு. 4 ஓவர்சீஸ் அதுல 12.9 வச்சிருக்காங்க, which is not bad. ஸோ ஓரளவுக்கு பர்சும் இருக்கு. அவங்களுக்கு 5 ஸ்லாட் தான் இருக்கு, கம்மியான ஸ்லாட்ஸ் தான் இருக்கு. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இந்தியன் பிரீமியர் லீக் அப்படின்ற பேருக்கு தகுந்த மாதிரி ஃபாரினர்ஸ் தேவைப்பட்டா ஆடுறேன்னு சொல்லிட்டு இந்தியன்ஸை வச்சே கலக்கின டீம் இந்த டீம். யோசிச்சு பாருங்க, புதுசா வந்தாங்க, வந்துட்டு தே அப்பாயிண்டட் ஹர்திக் பாண்டியா as a captain, which was a shock for many. ஆனஸ்டா சொல்றேன், நான் தப்பு பண்ணேன்னா நான் தான் அதை ஃபர்ஸ்ட் ஹைலைட் பண்ணுவேன். 10th பிளேஸ் அவங்க முடிப்பாங்க அப்படின்னு சொன்னேன் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க வந்த போது. 10th பிளேஸ் முடிப்பாங்கன்னு புள்ளேன்னு 2 கணத்துலயும் அரைஞ்சு ஜெயிச்சாங்க. சம்டைம்ஸ் கிரெடிட் ஹாஸ் டு பி கிவன் வேர் இட் இஸ் டியூ. அவர் ஒரு எக்ஸ்ட்ராடினரி கோச் ஆஷிஷ் நேரா. எப்படி எல்லாருக்கிட்டையும் வேலை வாங்குறதுன்னு தெரிஞ்ச ஒரு மனுஷன், வெரி ஆக்டிவ் மேனு. எனக்கு எப்படின்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த கிரிக்கெட் கோச்சஸ் அப்படின்னா அப்படியே இடிச்ச புலி மாதிரி அப்படியே உட்காந்துட்டே இருக்கணும். உயிரோடு இருக்கானா செத்து போயிட்டானான்னு இது கூட தெரியாது, அப்படியே உட்காந்துருப்பாங்க, எதுவுமே பேசக்கூடாதான் ஒரு கிரிக்கெட் கோச்சுன்னா. இவர் ஒருத்தர் தான் இங்கேயும் அங்கேயும் இங்கேயும் அங்கேயும் அப்படியே குட்டி போட்ட பூனம் மாதிரி ஓடிட்டு இருப்பாரு. வாட்ஸ் ராங் இன் இட்? ஆர் யூ நாட் சீயிங் வாட் த ஹாக்கி கோச்சஸ் டு ஹவ் ஒர்க்ட் இன் டிஃபரண்ட் ஸ்போர்ட்ஸ் அட் ஹையஸ்ட் லெவல்? சாக்கர் எல்லாம் பாக்குறீங்களா எப்படி இருக்காங்கன்னு? இப்ப இவரை மட்டும் ரொம்ப ஆக்டிவா இருக்காரு, ரொம்ப இது பண்றாரு அது பண்றாரு. அப்படிதான் இருக்கணும் ஒரு கோச்சுன்னா, அப்படிதான் இருக்கணும். கோச்சுன்னா நீ என்ன பண்ண முடியும்? உள்ள போய் ரன் அடிக்க முடியுமா, இல்ல விக்கெட் எடுக்க முடியுமா? யூ ஹேவ் த ரெஸ்பான்சிபிலிட்டி, யூ ஆர் அக்கௌண்டபிள் டு கெட் த பெஸ்ட் அவுட் ஆஃப் த பிளேயர்ஸ் வாட் யூ காட். ஸோ எனக்கு ஆஷிஷ் நேராவை ரொம்ப பிடிக்கும் அந்த ஒரு இதுல. இப்ப இவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த டாப் 3 வச்சு ஆட்டம் காட்டினாங்க. அதுக்கப்புறம் தே காட் a வெரி குட் bowling யூனிட். இதை வச்சு ஆட்டம் காட்டினாங்க. அந்த வீல் ஸ்டார்டட் கம்மிங் ஆஃப் இந்த லேட்டர் ஸ்டேஜ் ஆஃப் த டோர்னமெண்ட் ஃபார் த டாப் 3. அதை நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணினே இருந்தோம். பெருசா கண்டு வர ஆரம்பிச்சிச்சு. அங்கதான் அடிச்சு அடி வாங்கி வெளியில போனாங்க. they know that that is what it is. They can strengthen their batting further down apart from the top 3. they will also be a force to reckon with. அதை நல்லா புரிஞ்சுட்டு ரிட்டன்ஷன்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராபபிள் பிளேயிங் லெவன் வில் பி ஆல்ரெடி பிளேயிங் லெவன் இருக்கு. சாய் சுதர்ஷன், சுப்மான் கில், ஜாஸ் பட்லர். ராக்கெட் சயின்ஸ் கிடையாது, நான் சொல்லணுமோ நீங்க சொல்லணுமோன்னு. இப்போ அவங்க என்ன பண்ண போறாங்க? they are going to push வாஷிங்டன் சுந்தர் at number 4, which is going to be a very 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 good idea. Washington Sundar has double gears. 100% number 5 is going to be Glenn Phillips. அவர் ஃபிட் ஆகி வந்தாருன்னா அந்த இந்தியன் பிச்சர்ஸ்ல டெஃபினட்டா அந்த பவர் ஹிட்டிங் இது இருக்கும். அவங்களோட பிரச்சனை எங்க ஸ்டார்ட் ஆகும்னா, ஷாருக் கான் நான் ரொம்ப ஹையா ரேட் பண்ணுவேன். ஃபியூச்சர் ஐபிஎல் கேப்டன் அப்படின்னு சொல்லுவேன். I've seen him doing captaining the team in TNPL. TNPL லெவல் வேற, ஐபிஎல் லெவல் வேற. அவரோட பாடி லாங்குவேஜ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒரு கான்பிடண்டான ஒரு பர்சன், பவர் பிளேல போலிங் போடுவார், ஒரு தில்லான ஒரு ஆளு. பட் இஸ் நாட் கம் டு த பார்ட்டி when it comes to ஐபிஎல். அவருக்கு ஒரு பேக்கப் எக்ஸைட்டிங் குமார் குஷாகரா வச்சிருக்காங்க. ஒரு நல்ல பிளேயர், நான் சொல்றேன், அடிப்பார் அவரு. ஃபாலோட் பை ராகுல் டெபாட்டி வாஸ் ஆல்வேஸ் டெலிவர்ட். அவரை நீங்க பத்தி குறைய சொல்ல முடியாது. ஃபாலோட் பை ரஷீத் கான், ஸ்லோலி கமிங் பேக் டு இஸ் நார்மல் செல்ஃப். ரஷீத் கான் இல்லாமலேயே ரொம்ப கான்ட்ரிபியூஷனே இல்லை ரஷீத் கானுக்கு போன வருஷம். அப்படியும் வந்து இந்த போலிங் யூனிட் நல்லா பண்ணிச்சு. ஃபாலோட் பை ககிசோரபா தான், அவரும் ஒண்ணுமே பண்ணல லாஸ்ட் இயர். இந்த வருஷம் யூ வில் டெஃபினெட்லி கம் பேக். அதுக்கப்புறம் முகமது சிராஜ் இஸ் ஆல்வேஸ் டன் வெல். எப்படி ஏதாவது ஒரு கான்ட்ரிபியூஷன் எங்கேயாவது பண்ணிடுவாரு. தென் பிரசித் கிருஷ்ணா வாஸ் அப்சல்யூட்லி ஸ்டன்னிங் அண்ட் பிரில்லியன்ட். அவரோட இம்பாக்ட்ஸ் பாத்தீங்கன்னா, சாய் கிஷோர் எப்பெல்லாம் நீங்க சான்ஸ் கொடுத்தீங்களோ he has done வெரி வெரி வெல். அதுக்கு பேக்கப் பாத்தீங்கன்னா மானவ் சுத்தார் இருக்காரு உங்களுக்கு.
அதுல எந்த சந்தேகம் கிடையாது. ரிசர்வ்ஸ் பாத்தீங்கன்னா டேலண்டட் அனுஜ் ரவாத் உள்ள வர முடியாது. குர்னூர் பிரார் இஸ் வெரி குட் உள்ள வர முடியாது. இஷாந்த் ஒரு பேக்கப்பா வச்சிருக்காங்க. இந்த லோக்கல் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கெட்ஸ் இன்ஜூர்டு, அவரும் ஆஃப் பிளேட் எப்ப சான்ஸ் கிடைச்சாலும் டீசெண்டா போட்டிருக்காரு. எக்ஸ்பீரியன்ஸ்டு ஜெயந்த் யாதவ், ஆனா உள்ள வர முடியாது. அர்ஷத் கான் has also proved is not bad, he can also bat அப்படின்னு. அதுக்கப்புறம் டேலண்டட் நிஷாந்த் சிந்து. இது ஒரு யங் எக்ஸ்பீரியன்ஸ்டு வெரி குட் கோர் குரூப் கேப்டன் பை a young man like Shubman Gill, and he's also been consistent in IPL. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இவங்களுக்கு என்ன தேவைன்னா கிளென் பிலிப்ஸுக்கு ஒரு பேக்கப் இவங்களுக்கு தேவை. As much as I say Kushagra is going to be the backup for Shah Rukh Khan, they might see whether they can get another backup addition to number 6, which has been hurting them. அதுக்கப்புறம் ககிசோ ரபாதாக்கு ஒரு ஓவர்சீஸ் பேக்கப் கண்டிப்பா வேணும். அன்னைக்கு பாருங்க, திடீர்னு மேட்சுக்கு முன்னாடி ஏதோ ரிப் இன்ஜுரின்னு சொல்லிட்டு வெளில போயிட்டாரு. அவரோட ஒர்க் லோடு, த அமௌண்ட் ஆஃப் பேஸ் வாட் இஸ் ஜெனரேட்டிங் இஸ் ஆல்சோ நாட் யங் எனிமோர். 30 வயசு வந்துட்டாரு. அப்படிங்கும் போது அதுக்கு ஒரு பேக்கப் வேணும். இப்ப 12.90 crores தான் வச்சிருக்காங்க அவங்க. 4 ஓவர்சீஸ் ஆப்ஷன் இருக்கு, 5 ஸ்லாட் ரிமைனிங். இவங்க ஐடியலா என்ன பண்ணணும்னு பார்ப்பாங்க. ஃபாஸ்ட் பவுலிங் பேக்கப் தேவையில்லை உங்களுக்கு. இஷாந்த் சர்மா, குர்னூர் பிரார் இருக்காங்க. அதுக்கப்புறம் அர்ஷத் கான் தேவையில்லை. ஹோப் யூ நான் சொல்றதை நீங்க ஒத்துப்பீங்கன்னு. ஸ்பின் பவுலிங் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாய் கிஷோருக்கு பேக்கப் மானவ் சுத்தார் இருக்காரு, ஜெயந்த் யாதவ் இருக்காரு. இப்ப டீம் லைக் ராஜஸ்தான் ராயல்ஸ் டேங்க் ஆஃப் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் சார், அது கவர்டு அவங்களுக்கு. இப்ப கிளென் பிலிப்ஸுக்கு பதிலா நீங்க முதலேந்தே சொல்லிட்டு இருந்தீங்க தே மைட் கோ ஃபார் டேவிட் மில்லர், தே மைட் கோ ஃபார் டேவிட் மில்லர்னு. 12.90 crores இருக்கு மினி ஆக்ஷனு. அதுக்குள்ள டேவிட் மில்லரை எடுக்க முடியுமா? எடுக்க முடிஞ்சா எடுத்துருவாங்க. ஏன்னா சைஃபட்டா இருக்கட்டும், பேர்ஸ்டோவா இருக்கட்டும், அவ்வளவு பின்னாடி இறக்க முடியாது உங்களுக்கு அன்பார்ச்சுனேட்லி. அதனால உங்களுக்கு இல்ல, ஒருவேளை அவங்க கிளென் மேக்ஸ்வெல் கூட போலாம். அவங்களுக்கு வேண்டியது என்ன, உங்களுக்கு அந்த நம்பர் 5ல வந்து ஒருத்தர் தட்டாலடியா ஆடணும். பட் தட் இஸ் கோயிங் டு பி டெஃபினெட்லி ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ஆப்ஷன் இஸ் கோயிங் டு பி கிளென் பிலிப்ஸ். டேவிட் மில்லர் ஹஸ் டன் வெல் ஃபார் தம் இன் த பாஸ்ட். ஒருவேளை எடுக்கிறாங்களா? ஸோ அவங்களோட செலக்ஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ககிசோ ரபாதாக்கு ஒரு பேக்கப் ஃபாஸ்ட் பவுலர், கிளென் பிலிப்ஸுக்கு ஒரு பேக்கப், இந்த ஷாருக் கான், குமார் குஷாக்ராக்கு ஒரு பேக்கப். 12 கோடியில அவங்களால தாராளமா எடுக்க முடியும். அவங்க இன்னொரு ஸ்பின்னருக்குலாம் போக மாட்டாங்க, பிஷ்னாய்க்கும் போக மாட்டாங்க, ராகுல் சேருக்கும் போக மாட்டாங்க. இப்ப உங்களுக்கு ககிசோ ரபாதாக்கு ஒரு பேக்கப், ஒரு நல்ல ஃபாஸ்ட் பவுலர் ஜேக்கப் டஃபி, அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அதுல ஒரு ஒரு 3 கோடி 4 கோடிக்கு அவங்களால எடுக்க முடியும். ஆண்ட்ரிக் நார்கியவை கூட அவங்க எடுக்கலாம். அவரு பெரிய காசுக்கு போக மாட்டாரு. டேவிட் மில்லரும் எனக்கு தெரிஞ்சு பெரிய காசுக்கு போக மாட்டாரு. அந்த ஷாருக் கான் பேக்கப். ஸோ அவங்களுக்கு வேண்டிய இந்த 3 ஸ்லாட், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்லாட் அவங்களால எடுக்க முடியும். இந்த 12.90 crores வாட் தே ஹேவ் நான் நினைக்கிறேன். இதை நீங்க ஒத்துக்கிறீங்களா? இல்ல பீடா, அவங்க இருக்கிற காசுக்கெல்லாம் அவங்க பேக்கப்ஸ்லாம் அவங்க ஃபில்அப் பண்ண முடியாது, கஷ்டப்படுவாங்கன்றீங்களா? இல்ல பீடா, நான் முதல்ல சொன்னேன் 12.9ங்கிறது டீசென்ட். இது என்னன்னா மானவ் சூத்தர், நிஷாந்த் சிந்து மாதிரி லெப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் எல்லாம் வந்து சிஎஸ்கேக்கு தேவைப்படுவாங்க. அவங்க டீம்ல ஆடல, இருந்தாலும் அவங்க பிடிச்சு வச்சுக்கிட்டாங்களா இல்ல என்னன்னு எனக்கு தெரியல. அதான் ஸ்ட்ராட்டஜிக்கல் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதெல்லாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க பிளேயர் வந்து உங்களுக்கு தேவைப்படலாம், பட் அவங்க வந்து போய் ஆப்போனண்ட்டை ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிற அந்த இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படி நினைச்சுதான் அக்கீல் ஹுசைனி, ஷர்பேன் கூட என்னோட ஜிஎஸ்எலுக்கு அவங்க லேட்டா வந்தாலும் பரவாயில்லன்னு சைன் பண்ணேன். ஐ டோன்ட் வாண்ட் த அதர் டீம்ஸ் டு கெட் ஸ்ட்ரென்தன்ட். ஒரு சில சமயம் நீங்க என்ன பண்ணணும்னா, ஐபிஎல் மாதிரி ஒரு காம்படிஷன், ஜிஎஸ்எல் ஒரு சின்ன டோர்னமெண்ட், அதுக்கே நான் அப்படி யோசிக்கிறேன்னா, ஐபிஎல் 10 டீம் இருக்கு, 4 டீம் தான் போகுது. எல்லாம் இப்ப ஒவ்வொரு டீமா அனலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த டீம் உங்களுக்கு இது தேராதுன்னு சொல்ல முடியுதா உங்களால? ஏதாவது ஒரு டீம், இப்ப இவ்வளவு டீம் நம்ம அனலைஸ் பண்ணிப்போம், ஒரு டீம் நீங்க சொல்லுங்க பாப்போம். விடா இது கொஞ்சம் வீக்கா இருக்கு, டாப் ஆர்டர் வீக்கா இருக்கு, மிடில் ஆர்டர் வீக்கா இருக்கு, பேட்டிங் வீக்கா இருக்கு, சொல்லவே முடியாது. தட் இஸ் த குவாலிட்டி. தட் இஸ் வை பீப்புள் கால் ஐபிஎல் as மதர் ஆஃப் ஆல் T20 லீக்ஸ். அப்படிங்கும் போது ஒரு சில சமயம் நீங்க எப்படி யோசிப்பீங்கன்னா, தட் இஸ் வாட். இன்னொன்னும் பாத்தீங்கன்னா, நீங்க அஸ் அ பிளேயர் நீங்க கம்ப்ளைண்ட் எல்லாம் பண்ண முடியாது, என்ன வெளியில உட்காந்து வைக்கிறேன்னு. நீ ஐபிஎல்ல உன்னோட பேரை நீ ரிஜிஸ்டர் பண்ற, நான் டீம் ஒன்ன பிட் பண்ணி ஆக்ஷன்ல நான் என்ன பிரைஸுக்கு நான் எடுக்கிறேனோ, ஐ காட் ஆல் த ரைட்ஸ் டு யூஸ் த வே ஐ வாண்ட். எனக்கு கேம் டைம் இல்ல, நீங்க வெளியில விட, அதெல்லாம் நீ எல்லாம் சொல்லவே முடியாது. உன்னோட வேல்யூ, ஹையஸ்ட் வேல்யூ கொடுத்து நான் எடுத்திருக்கேன். நீ என்னோட எம்ப்ளாயிங் போது ஐ நோ ஹவு டு மேக் யூஸ் ஆஃப் யூ. த பெஸ்ட் வே டு யூஸ் யூ இஸ் வார்ம் த பெஞ்ச் அப்படின்னா யூ ஷுட் பி ரெடி டு அக்செப்ட் இட் அன்டில் யூ கெட் யுவர் ஆப்ஷன்ஸ். மானவ் சுத்தர் சூப்பர் பவுலர், அவட சுருட்டுன்னு போடுவாரு. நிஷாந்த் சித்து இஸ் அ வெரி குட் பிளேயர். இன்னும் 2-3 வருஷத்துல பாருங்க நீங்க.
சொல்ல முடியாது. இப்ப எப்படி வேணா இவங்க சார், இவங்க வந்து அந்த 4 ஃபாரினர் கணக்கெல்லாம் பார்த்தாலாம் கிரிக்கெட் ஆடுற டீமே கிடையாது இவங்க. அந்த மாதிரி இவங்க டீமே கிடையாது. சோ இப்ப நீங்க ஆள பசரன் பாத்தீங்கன்னா நிஷாந்த் சித்து கேன் ஆல்சோ பேட். சோ அந்த மாதிரி ஒரு நல்லா வந்தாருன்னா நம்பர் 5ல அவரே போட்டு இன்னொரு ஸ்பின் ஆப்ஷன் நான் எடுத்துக்கிறேன்னு இவங்க யோசிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும் போது, திஸ் இஸ் த ஒன்லி டீம் வேர் they don't really feel that four foreigners is a necessity in the playing level போது ரொம்ப கரெக்டா போயிருக்காங்க. இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, நான் யோசிக்கிறது கரெக்டா அப்படின்னு நீங்க சொல்லணும். தட் ஒன் பேக்கப் ஃபார் கிளென் பிலிப்ஸ், ஒன் பேக்கப் ஃபார் தட் நம்பர் 6 ஷாருக் கான், குமார் குஷாக்ரா, ஒன் பேக்கப் ஃபார் ககிசோர் ரபாதா. இதுக்கு மேல உங்களுக்கு எதுவும் தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். அது கரெக்ட்ன்றீங்களா, இல்ல பின்னாடி இந்த பேலன்ஸை செட் பண்றதுக்கு இந்த கமாடிட்டி தேவை அப்படின்னு உங்க எக்ஸ்பர்டீஸ்ல நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல அது தேவையில்லை. மில்லர் கண்டிப்பா அவங்க போவாங்க. நான் முதல்ல சொல்லிட்டு இருக்கேன், மில்லர் கண்டிப்பா அவங்க போவாங்க, எடுக்கவும் செஞ்சிருவாங்க. ஒரு 6-7 அந்த ரேஞ்ச் எடுப்பாங்க அப்படின்னு எனக்கு தோணுது பீடா. இதுக்கப்புறம் நீங்க சொன்ன மாதிரி அந்த ஷாருக் கான் ஸ்பாட்டுக்கு யாராவது ஒருத்தர் எடுப்பாங்க. நிறைய இப்ப பெரிய ஹிட்டர்ஸ் நிறைய பேர் வர்றாங்க இந்த லீக்ஸ்ல எல்லாம். அந்த மாதிரி பார்த்து ஒன்று எடுப்பாங்க. நேரா லைக்ஸ் அசம்பிளிங் ஃபாஸ்ட் பவுலர் ஆர்மியா வச்சிருப்பாரு அவரு. எல்லாத்துக்கும் ஒரு ஆப்ஷன், எல்லா இதுக்குமே. இஷாந்த் சர்மா திடீர்னு இம்பாக்ட் சபா யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இன்னும் ஒரு ஃபாஸ்ட் பவுலரே அவங்க திருப்பி எடுப்பாங்க, யாராச்சும் வரவங்கள. வி நெவர் நோ. மோஹித் சர்மா ஆடுறாரா இல்லையான்னு தெரியாது. அவரு கோச்சிங் பக்கம் போறாருன்னு நான் பார்த்தேன். சப்போஸ் அவர் ஆடினாருன்னா குஜராத் டைட்டன்ஸ்க்கு ஏற்கனவே ஆடி இருக்காரு. ஸோ அந்த ஆப்ஷன் கூட இருக்கு. அந்த மாதிரி இன்னொரு ஃபாஸ்ட் பவுலரும் அவங்க இந்தியன் எடுப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இன்னொன்னு நீங்க பாத்தீங்கன்னா there is also someone like Matt Henry whom I rate very highly. அந்த அகமதாபாத் பிச்சில் பெச்சு ஆட்டி விட்டுருவாரு நியூ பால்ல. பெரிய பிரைஸுக்கு போக மாட்டாரு. ஜேக்கப் டஃபி இருக்காரு, ஜக்காரி ஃபோல்க்ஸ் அப்படின்னு ஒரு ஃபாஸ்ட் பவுலர் இருக்காரு நியூசிலாந்துல இருந்து. அவரு நியூசிலாந்து. ஸோ உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துட்டு நீங்க கரெக்டா பியூட்டிஃபுல்லா சொல்றீங்க. 7 கோடி மில்லர் போவாருன்னு, அதுக்கு மேல போக மாட்டாரு. 7 கோடிக்கு வந்தா எடுத்துருவாங்க இவங்க. அப்புறம் நான் சொல்றேன் அந்த ஸ்ட்ரீம் லைன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ், அதே மாதிரி வெஸ்ட் இண்டீஸ்ல மேத்யூ போர்டுன்னு ஒருத்தர் இருக்காரு. ஆக்ஷன்லாம் ஒரு மாதிரி இருக்கும், பெரிய 6 வேற அடிப்பாரு அவரு. கைல் ஜெமிசன் இருக்காரு. அவங்க இன்னும் 3 கோடி 7 கோடி மில்லரு, 3 கோடியில இந்த மாதிரி ஒரு ஃபாஸ்ட் பவுலர் பேக்கப் ககிசரவா கண்டிப்பா பேக்கப் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஒண்ணு நீங்க சொல்ற மாதிரி ஒருவேளை இன்னொரு இந்தியன் ஃபாஸ்ட் பவுலரே எடுக்கலாம். இல்ல எனக்கு ஷாருக் கான், குமார் குஷாக்ரா போறண்டா, அந்த நிஷாந்த் சிந்துவே அடிப்பாரு, இஸ் ஆல்சோ பவர் ஹிட்டர், அவரே அந்த ஸ்லாட்ல நான் தள்ளிக்கிறேன்னு வச்சுக்கலாம். இவங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து அந்த பணம் கரெக்டா பர்ஸ் ரிசர்வ் பண்ணிருக்காங்க. அந்த பேலன்ஸை பேக்கப் பண்றதுக்கு பிரச்சனையே இல்லை. இது ஒரே ப்ராப்ளம் எங்களுக்கு என்னன்னா, இப்ப ஜாஸ் பட்லருக்குலாம் ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. திடீர்னு நீங்க சொல்ற மாதிரி இப்ப ஆஸ்திரேலியாவுக்கு சொன்ன மாதிரி இங்கிலாந்து சம்மர் சீசன் அப்பதான் பீக் ஆரம்பிக்கும், மே எண்டு. எனக்கு முன்னாடி கேம்ப் இருக்கு, அது இருக்கு, நீ ஒரு வாரம் முன்னாடி வா, பிளே ஆஃப் முன்னாடி வான்னா பட்லர் மாதிரி ஒரு ஆள் போயிட்டான்னு க்ளோஸ் இவங்க. ஏன்னா நம்பர் டாப் 3 வச்சுதான் இது பண்றாங்க. அந்த டாப் 3யும் அடி வாங்கறதுக்கான சான்ஸ் இருக்கு. அவங்களுக்கு என்ன இம்பார்ட்டன்ட் நல்லா ஒர்க் அவுட் ஆச்சுன்னா, முதல்ல 5 மேட்ச்ல இந்த டாப் 3 வந்து கடைஞ்சு எடுத்துட்டாங்க ரன்ஸ். நீங்க முதல்ல 5 மேட்ச் 3 மேட்ச் இப்ப ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சாய் சுதர்ஷன் மனுஷன் தாங்க, சின்ன பையன் தான், நல்லா ஆடிட்டு இருக்காரு. ஒருவேளை ஒரு 3 மேட்ச் ஒரு 17, 9, 8 ஜாஸ் பட்லர் அடிக்கல அப்படின்னா டபால்ல அடி வாங்கிறோம். ஏன்னா அதுக்கப்புறம் என்டையர் ரெஸ்பான்சிபிலிட்டி வாஷிங்டன் சுந்தர், பிலிப்ஸ் அண்ட் ஷாருக் கான். அது எப்படி போகும்னு உங்களுக்கு தெரியாது. ஈவன் தோ தே காட் குட் பவுலிங் அட்டாக்ங்கும் போது அந்த ஆங்கிள் கூட அவங்க யோசிக்கலாம். நீங்க சொல்ற மாதிரி டேவிட் மில்லர் அவங்க எடுத்தே ஆவாங்க, அது எந்த சந்தேகம் கிடையாது. ஈவன் தோ there's a good chance Glenn Phillips might start, டேவிட் மில்லர் மாதிரி ஒரு ரிசர்வ் அவங்க வச்சுனே இருக்கணும். யூ நெவர் நோ when ஜோஸ் பட்லர் will leaveன்றதுனால இவங்களுக்கு அந்த 12 கோடியை வச்சுட்டு ரொம்ப ஹை ப்ரொஃபைல் பிளேயர்ஸுக்கு போலனாலும் they will get what they wanted as replacements. There is a good chance that they will also continue doing well நான் நினைக்கிறேன். இல்ல பிடா கஷ்டப்படுவாங்கன்றீங்களா? இல்ல, இது கண்டினியூ டூயிங் வெல். அவங்க வந்து சுந்தர் வந்து நம்பர் 4 ஆடுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க. அதை அவங்க பண்ணணும். லாஸ்ட் இயரே அவங்க பண்ணியிருந்திருக்கலாம். இந்த வாட்டி அவங்க கண்டிப்பா பண்ணுவாங்க. தட் இஸ் இன்னெவிட்டபிள். அது அவங்களுக்கு ஒரு நல்ல ஆப்ஷன் தான். இத்தனை அவங்க யூஸ் பண்ணாம இருந்தாங்க. பட் ஐ திங்க் தட் வில் பி a வெரி குட் அடிஷன் இந்த வருஷம் நான் நினைக்கிறேன் பீடா. நான் உங்களை ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். அதாவது ஒரு டீமை நீங்க அசம்பிள் பண்றீங்க, அது டிஎன்பிஎல் இருக்கட்டும், சிபிஎல் இருக்கட்டும், ஐபிஎல் இருக்கட்டும். ஒரு பிளேயர் வந்து ஒரு பேட்ஸ்மேனை அவன் எங்க ஃபிட் ஆவான்றது யோசிக்கணும். இப்ப திலக் வர்மா பத்தி சொன்ன பாருங்க, சுந்தரம் அதே மாதிரியான ஒரு பிளேயர். இஸ் நாட் அ பவர் ஹீட்டர், இஸ் அ மெனுவர் ஆஃப் த பால். அப்படிங்கும் போது அவருக்கும் எப்படின்னா உங்களுக்கு அட்டாக்கிங் ஷாட்ஸ் ஆடுவாரு. இப்ப பொலார்டு, ரசல், மேக்ஸ்வெல், லிவிங்ஸ்டன் அவங்க எல்லாம் ஒரு கேட்டகரி. மொத்த பால டமால் 109 மீட்டர் 6 அடிப்பாங்க. டிம் டேவிட்,
இப்ப உங்களுக்கு திலக் வர்மா, சுப்மான் கில், வாஷிங்டன் சுந்தர்லாம் இவங்க வேற துருவம். சாய் சுதர்ஷன் இவங்க எல்லாம் they will be consistent, but they have a blueprint of getting their eye in, and they have a face where they will dominate. ஸோ அதை நீங்க புரிஞ்சு நீங்க டீமை செட் பண்ணணும். இப்ப நம்பர் 4ல நீங்க வந்து வாஷிங்டன் சுந்தரை இறக்குறீங்கன்னா யூ வாண்ட் திஸ் ரோல் டு கெட் ஆம்பிளிஃபைடு ஸ்ட்ரெயிட் அவே by scoring 22 runs of 10 balls. He is good enough to do that. He might fail. ஏன்னா அது அவரோட ப்ளூ பிரிண்ட் கிடையாது. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டீம் செட் பண்ணும்போது. ஓகே, நம்பர் 4ல இவர் இருக்கா, நம்பர் 5ல இவர் இருக்கா, நீ கனெக்ட் பண்ணக்கூடாது. அந்த ரோல் வந்துட்டு அசைன்மெண்ட் எவ்வளவு கரெக்டா அவங்க எப்படி பண்ணா டு கெட் த பெஸ்ட் அவுட் ஆஃப் இட் யோசிச்சு நீங்க பேட்டிங் ஆர்டர் பண்ணோம். இந்த பேட்டிங் ஆர்டர் பேடா இருக்குன்னு நான் சொல்லல, த்ரெட்டனிங்கா இல்ல. இந்த டாப் 3 வந்து ஒரு ஸ்டார்ட் கிடைக்காம கன்சிஸ்டன்ட் பேசிஸ் இஃப் தேர் கோயிங் டவுன் ஃபார் 37/2, their batting lineup is going to be in trouble. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. even though they got a balanced bowling attack. ஸோ அதை கொஞ்சம் இவங்க ஸ்டார்ட் அவுட் பண்ணணும். எல்லா வருஷமும் இப்ப சன்ரைசர்ஸுக்கு சொன்னோம் பாருங்க, ஒரு வருஷம் வச்சு வெளுத்தாங்க பாருங்க, அந்த சாயம் வெளுத்து போச்சு. ஏன்னா அன்பார்ச்சுனேட்லி ஒரு சில கைண்ட் ஆஃப் அப்ரோச் எல்லாம் இட் cannot லாஸ்ட் லாங். இப்போ உங்களுக்கு வந்துட்டு இப்ப மும்பை இந்தியன்ஸோட கன்வென்ஷனல் அப்ரோச், தோனி கேப்டனா இருந்த போது சிஎஸ்கேவோட கன்வென்ஷனல் அப்ரோச், அதெல்லாம் ப்ரூவன் அப்ரோச். இப்ப இவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த டாப் 3 வச்சு ஓட்டுறது உடையறதுக்கு சான்ஸ் இருக்கு. So they have to be very precise on that, how they use Washington Sundar, how they set their middle order and lower order, which is going to be very important. But என்ன பொறுத்த வரைக்கும் இந்த டீம் doesn't look that bad on paper. ஓகே, பாப்பா என்ன ஆகுது அப்படின்னு. கொஞ்சம் மினிமல் கேப்ஸ் தான் இருக்கு அவங்களுக்கு தேவையானதுக்கு. பட் அதுக்கு அவங்க வந்து ஓரளவுக்கு டீசெண்டாவே வச்சிருக்காங்க பர்ஸ். ஸோ பாப்பா என்ன ஆகுதுன்னு, யார் எடுக்கிறாங்க, எப்படி போகுது அப்படின்னு. இந்த டீமை பத்தி உங்க ஃபைனல் தாட் சொல்லுங்க. I'm very happy. எனக்கு ஆஷிஷ் நேராவை ரொம்ப பிடிக்கும். I want a energetic guy like him to do well, which he proved with his first assignment as a coach with GT after coming back from RCB. அதுக்கப்புறம் வந்து ஜெயிச்சதெல்லாம் பெரிய விஷயம். ஒரு புது கேப்டனை போட்டு அதுக்கப்புறம் வந்து ஷமி போனாரு, ஹர்திக் பாண்டியா போனாரு, திருப்பி ஒரு யங் கேப்டனை கொண்டு வந்தாங்க. ஒரு சீசன் பேடா இருந்தது, போன வருஷம் பியூட்டிஃபுல்லா ஆடி பிளேயர்ஸ் பண்ணாங்க. விஷ் ஹிம் ஆல் சக்சஸ். Let us see how they can fill up the small holes what they've got with the purse of 12.90 crores. We wish them all the very best. Our next team is going to be Delhi Capitals. A young coach like Hemang Badani won the ILT20 with Dubai Capitals. அதுக்கப்புறம் ஒரு 6-7 மேட்ச் ரொம்ப பியூட்டிஃபுல்லா டாமினேட் பண்ணி அன்பார்ச்சுனேட்டா பிளேயர்ஸ் வராம போனாங்க. இந்த வருஷம் அவங்களோட ரிலீசஸ், ரிட்டன்ஷன்ஸ், சான்சஸ் என்ன அப்படின்றது நெக்ஸ்ட் எபிசோட் will come back and do that analysis on Delhi Capitals with your very own octopus. Until then, thanks a lot and bye-bye.